ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி 5 நிமிஷத்தில் ஒரு அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். மார்க்கெட்டில் பெரிய பூசணிக்காய் வாங்கினோம். ஸோ பூசணிக்காய் பார்த்த உடனே வழக்கம் போல் நமக்கு தோன்றது என்னென்னா அல்வா தான். ஸோ அந்த வகையில் தான் நாங்களுமே அல்வா செய்கிறதுல தீவிரமாக மும்முரமாக இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இது செய்ய தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன். பூசணிக்காவை தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி திருவிக்கலாம். கேரட்டு திருவுறோம் இல்லையா, அதில் திருவிக்கலாம். இப்போது நான் முந்திரி பருப்பை வறுத்துட்டு தனியாக எடுத்துருங்க. கூட அந்த நெய் இருக்குது இல்லையா, அதில் இந்த பூசணிக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அந்த கலர் ஒரு மாதிரி க்ரீன் கலராக மாறும், லைட் க்ரீனாக. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா பிரட்டி ஏன்னா விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிருங்க. அதனால் நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றி தான் முந்திரி திராட்சையை வறுத்துருக்குறோம். முந்திரியை வறுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. ஸோ அதை தனியாக எடுத்துகிட்டு இந்த பூசணிக்காயை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 லிட்டர் பால், ஏன்னா நான் பெரிய பூசணிக்காய் 1 எடுத்தேன், அதனால் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பாலை சேர்த்து இந்த பூசணிக்காவை நல்லா பிரட்டி மூடி வேக விடுவோம். இது வேக விடும்போது கூடவே கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஸ்வீட் அந்த இனிப்பு பிடிக்கும். ஸோ இதை நல்லா பிரட்டி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வர நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பபுள்ஸ் தெரியும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் மீ கிச்சனில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ நானும் இனி வர நாட்களில் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கங்க, குயிக்காக செஞ்சிடலாம். சக்கரை பூசணி ரொம்பவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய்ங்க. அதனால் வீட்லேயும் நல்ல மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு காய் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சர்க்கரை போட்டு கிண்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிக்கோங்க. பாருங்கள், அந்த பாலெல்லாம் சுண்டி இது அந்த மேலே பபுள்ஸ் வருது பார்த்திங்களா? இப்போ பிரட்டிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறவங்களா அந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள். சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுறவங்களா அந்த சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு பொடிச்சதுங்க. அதையும் இதோட கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிண்டணுங்க. எப்படின்னா நம்ம விட்டுருக்க நெய் மேலே திரண்டு வர அளவுக்கு அது கிண்டணும். இப்போது இது நல்ல ஒரு மாதிரி பாயாசம் பதத்தில் இருக்குது. இதுக்கு நல்லா சுருண்டு கொஞ்சம் திக்கான ஒரு இதுக்கு வரணும். உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா உப்புன்றது அந்த இனிப்போட டேஸ்ட்டை நமக்கு கொடுக்குங்க. ஒன்றுமே இல்லை, சர்க்கரை, உப்பு, ஏலக்காய், பூசணிக்காய், பால், அவ்வளோதாங்க தேவையான அளவு. இது உங்கள் தேவைக்கு நீங்கள் என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், ஓகேவா? கொதித்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காகி வரும். முடிஞ்ச அளவுக்கு அல்வாலாம் கிண்டும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. பெரிய கடாயை எடுத்துகிட்டு நீங்கள் கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கிண்டும்போது கவனமாக சிம்மில் போட்டு கிண்டுங்க. ஏன்னு கேட்டால் இந்த பபுள்ஸாக வருது பார்த்திங்களா, அது மேலே தெரிச்சிரும். தெரிச்சா வலிக்கோங்க, கொப்பளம் வந்துடும். அதனால் மூஞ்செல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அல்வா கிண்டுங்க, சரியா? இல்லைன்னா அல்வா நம்மளை பதம் பார்த்துரும். அதனால் உஷாராக பண்ணுங்க. இந்த மாதிரி பிக்னஸ் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பெரிய கரண்டியாக நீட்டு, இந்த கரண்டியில் நீட்டு புடி இருக்கிற கரண்டியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போது உங்கள் கையிலலாம் தெரிக்காது. ஸோ ஓவராலாக நம்மளோட அல்வா பார்த்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் வெளியில் திரிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த நெய் வர அளவுக்கு, வெளியில் மேலாக்க வர அளவுக்கு நம்ம வந்த உடனே நம்ம இந்த அல்வாவை இறக்கிடலாங்க. பாருங்கள், செம்மையாக நல்ல ஒரு வாசனைங்க, நல்ல இயற்கையான ஒரு கலர். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா, பாதாம், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை அரைச்சி கூட ஊற்றலாங்க. பிள்ளைங்க சில பேர் இந்த முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா அரைச்சியே ஊற்றி கிண்டி அல்வா கொடுத்துருங்க. ஸோ அல்வாக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நம்மளும் அவங்களுக்கு அல்வா கொடுத்த மாதிரி ஆச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான கலராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி இதே மாதிரி இந்த வெள்ளை பூசணிக்காலையும் பண்ணலாங்க. பாருங்கள், அந்த சைடெல்லாம் பாருங்களேன், அந்த
நெய் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம இந்த முந்திரி பருப்பு வறுத்த அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் திரிஞ்சு வந்துருச்சு. ஓகேவா? கரண்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா அழகாக வரும். எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. யம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எடுக்கும்போது இந்த அல்வா பார்த்திங்கன்னா கரண்டியிலேருந்து அழகாக எப்படி வழிட்டிண்டு விழுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அழகாக விழுந்துடும். அந்த பருவத்தில் அந்த பதத்தில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். வேணும்னா நீங்கள் குங்குமப்பூவும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துருங்க. ஓகே.